ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டை தேடி அதிர்ஷ்டம் வர வைப்பதற்கு நீ பயன்படுத்த போகும் பொருள் பற்றி உனக்கு சொல்ல போகின்றேன். என் தங்க குழந்தையே, அது மட்டும் அல்லாமல் நமக்கு பண கஷ்டமும் மன கஷ்டமும் குடும்ப உறவுகள் சரியாக இல்லையே, யாரை நம்புவது என்று தெரியவில்லையே, யாரும் துணையில்லாமல் அனாதையாக நிற்கின்றோமே என்று என் குழந்தை நீ தவித்து கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது. நமக்கு உடம்பும் சுகமில்லையே என்று பெருங்கவலையும் மனதளவில் வந்து தவித்து போகின்றோம் அல்லவா? சிலருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லையே என்று நொறுங்கி போகின்றோம் அல்லவா? நமக்கே தெரியாமல் நம் வீட்டிற்குள் தீய சக்திகள் நுழைந்து நமக்கு எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கின்றன அல்லவா? நமக்குள் இருக்கின்ற நேர்மறை சக்திகள், நேர்மறை சிந்தனைகளை எல்லாம் மழுங்கடிக்கும் வல்லமை தீய சக்திகளுக்கு உண்டு என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றை எல்லாம் போக்கக்கூடிய நல்ல சக்தி ஒன்றை பற்றி உன்னிடம் நான் இன்று வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். நான் சொல்லக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தையே, சாதாரணமாக நம் வீட்டில் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய மதிப்புமிக்க ஒரு பொருள்தான். அது என்னவென்றால், என் குழந்தையே, அலைகடலில் இருந்து மகாலட்சுமி தோன்றியதாக புராணங்கள் சொல்கின்றது. அத்தகைய கடலிலிருந்து எடுக்கப்படுகின்ற உப்பில்தான் மகாலட்சுமி வாசம் செய்து கொண்டிருக்கின்றாள். அத்தகைய தெய்வத்தன்மை கொண்ட உப்பை பற்றி தான் நான் உனக்கு சொல்ல போகின்றேன். என் தங்க குழந்தையே, ஒரு கைப்பிடி உப்பு இருந்தால் போதும், உன் உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறையான ஆற்றல்கள் தலைத்தெறிக்க ஓடிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறை ஆற்றல்களை விரட்டியடிக்கக்கூடிய அளவிற்கு அதீத சக்தி இந்த உடம்பிற்கு உண்டு. ஒரு கைப்பிடி உப்பினை நீ வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு போவதற்கு முன்னால் ஒரு வாளியில் போட்டு அதில் வெதுவெதுப்பான தண்ணீரை ஊற்றி 5 நிமிடம் உன்னுடைய கால்களை வைத்திருந்தால் போதும். உன்னுடைய பாதம், கட்டை விரல் நகத்தின் வழியாக சென்ற கெட்ட விஷயங்கள் அத்தனையுமே உடனே வெளியேறிவிடும். இப்படி உப்பு நீரில் கால் வைத்திருந்தால் என் தங்க குழந்தையை, எதிர்மறை ஆற்றல்கள் அதன் சக்தியை பொறுக்க முடியாமல் நம் உடலை விட்டு வெளியே சென்றுவிடும். இதனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வீட்டு வாசலிலேயே நின்றுவிடும். என் தங்க குழந்தையே, ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை ஒரு டம்ளரில் போட்டு அதில் 3/4 பாகம் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும். இதை வீட்டில் மட்டுமல்லாமல் தொழில் செய்பவர்கள் கடைகளிலும் வைத்து கொள்ளலாம், அல்லது வியாபாரம் செய்யும் தலங்களில், தொழில் செய்யும் இடங்கள் எங்கு இருந்தாலுமே அங்கு வேண்டுமானால் நீங்கள் இதை வைத்து கொள்ளலாம். இப்படி செய்வதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும், செல்வ வளம் உண்டாகும், துஷ்ட சக்திகள் விலகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது என்பதனை மறந்துவிடாதே. இந்த வாக்கினை அதனால்தான் நான் கேட்க சொல்லி இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை உண்டு. இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று நீ அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு வைத்து கொண்டிருக்கிறார்கள், என் மீது பாசத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த தாயானவளினுடைய வாக்கு என்பதனை தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என்று
மனதிற்குள் மனதார நீ நினைத்துக்கொள். என்னுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் அனைத்து என் தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகள் சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலேதான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதிற்குள் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அம்மா ஒரு நாளும் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக இந்த உறவினை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாய். ஆனால் அம்மா உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். ஆனால் என் செல்ல குழந்தையே, இதற்காக ஒரு சிறு காரியத்தை நீ செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அம்மா சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும். இதை தெரிந்து கொள். அளவே கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கின்றாய். ஒவ்வொரு தருணமும் அம்மா என் வாழ்க்கை மாறாது போலவே, அம்மா இப்படியே தான் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா? என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று என் குழந்தை எப்பொழுதுமே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, அப்படி உன்னுடைய நாவினால் ஒரு பொழுதும் நீ சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒரு பொழுதுமே எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் இது போன்று நீ புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இன்றிலிருந்து ஒரு முடிவை நீ உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் இதனை நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபடும் பொழுது உன் நாவினால் நீ இதை சொல்ல வேண்டும். அது உனக்கு ஒரு வாரத்திலேயே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும். என் குழந்தையே, எதை என்னிடத்தில் நீ சொல்கிறாயோ அதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். வாழ்க்கையில் அதை உனக்கு நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி வரக்கூடிய நாட்களில் எனக்கு எல்லா நல்லதும் நடக்க வேண்டும் என்று, என் வாழ்க்கை எனக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டு. நிச்சயமாக உனக்கு நான் அதை செய்து கொடுப்பேன். ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளைய விடியலில் வேண்டுமென்றே ஒருவர் உன் மீது வீண் பழி சுமத்தி உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். என் குழந்தையே, அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த அம்மா சொல்வதை கேட்டு இவர்களிடத்தில் எல்லாம் நிச்சயமாக நீ கவனமாக இருந்து விட்டாய் என்றால் உனக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை பாதுகாத்து கொள்வாய். என் தங்கமே, உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கானது உன்னை நிச்சயமாக பயமுறுத்துவதற்காக அல்ல, உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் பக்குவம் என்பது என்ன தெரியுமா? சுற்றி என்ன நடந்தாலுமே கூட
சுற்றி என்ன நடந்தாலுமே கூட எல்லா விஷயங்களையும் எப்பொழுதுமே நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள உன்னுடைய மனது உடன்படுகின்றதோ, எப்பொழுது உடன்படுகின்றதோ அப்பொழுது சரியான பக்குவத்தை நீ அடைந்திருக்கின்றாய் என்ற அர்த்தம். அப்படியானால் என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை. இனியாவது இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்ற அர்த்தம். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ புரிந்து கொள்கின்ற விதத்தில்தான் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்க குழந்தையே, நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு அம்மா கொண்டு வந்த செய்தி என்னவென்று தெரியும். இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண், உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இதனை செய்ய போகின்றாள். என் தங்கமே, சில காலமாகவே அவர்களினுடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் தான் செய்வது தவறா இல்லையா என்று கூட யோசிப்பது கிடையாது. அவர்களினுடைய செயல் மற்றவர்களுக்கு வேதனையை கொடுக்குமோ என்று கூட சிந்திப்பது கிடையாது. மாறாக அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கின்றது, அவர்களை எந்த அளவில் நாம் கண்ணீர் சிந்த வைக்க முடியும் என்றுதான் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யோசிக்கின்ற இந்த எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் சற்று மன ஆறுதல்களை காண ஆரம்பிக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய பேச்சுவார்த்தைகள் கூட உன்னோடு சற்று குறைந்து விட்டது. இது உனக்கு தெரியாமல் இல்லை. ஏனென்றால் உன்னை பற்றி இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அத்தனை பொய்யானது. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையான விஷயங்களை இவர்கள் பேசுவது இல்லை. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையை பேசிவிட்டால் எங்கோ இவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடுமோ என்று சொல்லிதான் அப்பட்டமாக பொய்யை பேசுகின்றார்கள். இதை இப்பொழுது உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது நீதானே, அவர்களை நம்பியது நீதானே, இவர்களை உன் இல்லத்திற்குள் அனுமதித்ததும் நீதானே. என் பிள்ளையே, யாராகவே இருந்தாலும் சரி, இல்லத்திற்குள் அனுமதித்து பேசுவது என்பது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எந்த எண்ணங்களோடு இவர்கள் இங்கு வருவார்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. எந்த நினைப்போடு இவர்கள் வருவார்கள் என்று நமக்கே தெரியாது. ஆனால் சற்றென்று ஒருவரை உள்ளே அழைத்து பேசிவிடக்கூடாது. மாறாக என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு தெளிவு என்று தெரிகின்றதோ, யாரெல்லாம் உனக்கு உண்மையானவர்கள் என்று புரிகின்றதோ அவர்களை பற்றி மட்டுமே நீ யோசித்து சரியாக கணித்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மட்டுமே நீ அனுமதி கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலும் அவர்கள் அதற்கு மாறாக உனக்கு வெளியே உன்னை தவறானவர்கள் போல காட்டிக்கொண்டு உன்னை தவறாக பேசுகின்றார்கள். அதாவது நீ செய்கின்ற விஷயம் ஒன்றாகவும் அவர்கள் அதனை சொல்கின்ற விஷயம் வேறொன்றாகவும் இருக்கின்றது அல்லவா? உன் அம்மா சொல்வதை நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். உன் இல்லத்திற்குள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அவர்களுக்கு நீ தெளிவாக வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றாய். நீ என்ன செய்கின்றாய், ஏது செய்கின்றாய் என்பதை அவர்களுக்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றாய். அப்படி நீ காட்டும் பொழுது அவர்கள் அதனை வெளியில் 1க்கு 2ஆக மாற்றி பேசி உன்னை தவறாக திரித்து விடுகின்றார்கள். என் குழந்தையே, இவர்களை இப்படியெல்லாம் செய்து கொண்டு இப்படியெல்லாம் நடத்தி அதனால் வருகின்ற கெட்ட பெயர் என்பது உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம். 1.
ஏனென்றால் நீ செய்வது ஒன்றாக இருக்கும், இவர்கள் பேசுவது வேறொன்றாக இருக்கும். இவர்கள் அதனை அப்படியே மாற்றி பேசுவதும் வீண் பழி சுமத்துவதும் இவர்களுக்கு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. இதில் என்ன கொடுமை என்றால், இவர்கள் பேசுவதை தான் மற்றவர்கள் நம்புவது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. எவ்வளவோ தவறுகளை இந்த மனிதர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் இவர்களையெல்லாம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் சேர்த்து கொள்ளவே கூடாது. இவர்களினுடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் எடுபடாது. இது போன்ற மனிதர்களிடத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இதற்கு முன்பு அவர்கள் செய்தது எல்லாமே பெரிய விஷயங்கள் அல்ல. ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்ய துணிந்திருப்பது என்ன தெரியுமா? மிக முக்கியமான விஷயம். இந்த தாயானவள் அதனை சொல்வதற்காகத்தான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? உன்னை அவமானப்படுத்த வேண்டும், எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும், யாரும் உன்னிடத்தில் ஒரு வார்த்தை பேசிவிட வேண்டும் என்றால் அதற்கு யோசிக்க வேண்டும் என்று இவர்கள் இப்பொழுது சிந்திக்கின்றார்கள். உனக்கு என்ன செய்யலாம் என்று இவர்கள் யோசிக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளையே, ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரும். ஆனால் இவர்களால் நமக்கு சோதனைகள் வருகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் தங்கமே, நீ காரணம் இல்லாமல் அந்த மாய வலைக்குள் சிக்கிவிடக்கூடாது என்றுதான் உன் தாயானவள் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கென்று இருக்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போவது இல்லை. இருக்கின்ற நாட்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் நீ யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் தெளிவாகத்தான் யோசிக்க வேண்டும். கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை நினைத்து நீ கலங்காமல், வேதனை வருகின்ற பொழுதெல்லாம் அதை நினைத்து நீ கலங்கி நிற்காமல், எல்லாவற்றிற்கும் இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் இடைஞ்சல்களை ஏற்படுத்தினாலும் நாம் செய்கின்ற நல்ல விஷயங்கள் ஒருபொழுதும் இவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளாமல் நமக்கான நல்ல பெயரை நாம் தான் காப்பாற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று நல்லது செய்தால் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் நல்ல விஷயத்தை கெட்ட விஷயமாக திருத்தி விடுவார்கள். அது மட்டுமல்ல, நீ செய்த நன்மையை அவர்கள் செய்ததாக சொல்லியும் விடுவார்கள். இதனால் இப்பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்வது நல்லது. அதாவது ஒரு விஷயத்தை ஒருவரிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் நிச்சயமாக என் தங்கமே, உன் வாயிலிருந்து உண்மையான அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துவிட்டால் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ தவிர்த்து விடலாம். என் குழந்தையே, உனக்கு இங்கு நிறைய பேர் வீண்பழி சுமத்தி உன் மீது களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய வலையில் எல்லாம் நீ ஒருபொழுதும் சிக்கிவிடக்கூடாது. நீ எதை செய்தாலும் அதை வெளிப்படையாகவே செய்ய வேண்டும், வெளிப்படையாகவே பேச வேண்டும். யாரிடத்திலும் குற்றம் குறைகளை காணாமல் நீ நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் எப்பொழுதுமே நீ உண்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் மறைத்துவிடக்கூடாது. முக்கியமாக என் குழந்தையே, உன் குடும்ப விஷயங்களை இது போன்ற பெண்களிடத்திலே நீ பகிர்ந்து கொள்ளவே கூடாது. அதனால்தான் அவர்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் தவறாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். நீ எப்பொழுது எந்த விஷயங்களை எல்லாம் திருத்தி பேச வேண்டும், உன்னை அவமானப்படுத்த வேண்டும், உன் மீது வீண் பழி சுமத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நீ சரியான பாதையை அடைய வேண்டும்.